राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। அழகான வசந்த பஞ்சமி நேத்தி கொண்டாடினோம். சரியா நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவர் நிமாயா இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணின்ற விஷ்ணு பிரியா தேவியினுடைய அவதார தினம் நேற்று. நிஜமாவே அது பெரிய பாக்கியம். நேற்று சொல்ல விட்டுட்டேன், ஆனாலும் பரவாயில்ல. நாளைக்கு அழகா ரத சப்தமி, சூரிய ஜெயந்தி. அதனால இந்த ரத சப்தமி அன்னைக்கு எருக்கு இலையெல்லாம் வச்சு அழகா குளிக்கிறதுன்றது ஒரு பெரிய காரியம். கட்டாயம் பண்ணுங்கோ, வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். இதுக்கு மந்திரங்கள்லாம் உண்டே. மந்திரமே இல்லைன்னாலும் நாம ஜபம் விசேஷம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. சமர்த்த ராமதாசர் குரு சொன்னதை அப்படியே கேட்டார்கள் அவருடைய சிஷ்யர்கள். நிறைய பேர் சிஷ்யான்னு சொல்லிப்பா, ஆனால் யார் சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவா, எதை சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவா. குருவிடத்தில் அசாத்தியமான ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இருக்கிறவாளுக்கு புரியும். இந்த வாட்ஸ்அப்பில் யாராவது சொன்னா, ஃபேஸ்புக்கில் ஏதானு சொன்னா, அதெல்லாம் பெருசாக எடுத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குரு மகாத்மியம் உள்ளபடி புரியறது இல்லை. நிறைய பேருக்கு இது புரியணும். புரிஞ்சா அவரவர்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். ரகுகணன்லாம் ஜடபரவர் அப்படி புரிஞ்சுட்டான், பெரிய தத்துவம் ஞானம் எல்லாமே கிடைச்சிடுது. நிறைய பேருக்கு குருவே கிடைச்சாலும் துசங்கத்தினாலே குருவை தவறா புரிஞ்சுக்கிறதும், குருவை பத்தியே வம்பு பேசுறதும், அதெல்லாம் நரகத்திற்கான வாசல் அப்படின்னு காலம்தானே புரிய வைக்கும். நான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சரித்திரத்தில் பார்த்துக்கலாம். சின்ன ஹரிதாஸ் அப்படின்ற ஒருத்தன் குரு வார்த்தையை மீறினதுக்காகவே பூதப்பிரேத பிசாசமாக அலைஞ்சான் அப்படின்றது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. துசங்கம், எந்தான ஒரு சங்கம் உங்களை குருமார்களை பற்றியோ பாகவதர்களை பற்றியோ மகாத்மாக்களை பற்றியோ தவறாக பேசுறதுன்னா துசங்க சர்வதைவ தியாஜ்ய. துசங்கத்தை விட்டுடணும், இல்லாட்டி சத்சங்கத்திலிருந்து நீங்கள் விலகி பயின்றிருக்கிறீர்கள்னு புரிஞ்சுக்கோங்க.
உலக வாழ்க்கையில சத்சங்கம்தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சத்சங்கம் வந்துட்டோம், லைஃப் நன்னா போயிட்டு இருக்குன்னு சத்சங்கத்தை அவமதிக்கிறோம், சத்குருவை அவமதிக்கிறோம், மகாத்மாக்களை அவமதிக்கிறோம்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சத்சங்கம் சர்வசிரேஷ்டமானது, சர்வ விசேஷமானது. சமர்த்த ராமதாசர் பெரிய சத்குரு. அவரிடத்துல அப்படி ஒரு நம்பிக்கை கல்யாண் சுவாமிக்கு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை அப்படின்னா, என் குரு எனக்காக எல்லாம் செய்கின்றார், அவரிட்ட வழக்காக நான் இருப்பேன் அப்படின்னு. அதாவது குருவை பத்தி நன்னா புரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கார். இது ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே பயமுறுத்துறதோ எமோஷனல் பிளாக்மெயிலோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சத்சங்கம் கேட்கறது இன்னைக்கு என்னமோ குருஜிக்கு மூடு சரியில்லை அதனால இப்படி சொல்றார். சில பேர் அனலைஸ் பண்ணுவா, அதாவது ஏதோ சைக்கலாஜிக்கலி அப்படின்னு. உங்க சைக்கலாஜிக்கல் அனலைசேஷன் இல்லாட்டி குருவுடைய மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா இல்லையான்னு பகவானுக்கு தெரியும். குரு விஷயத்துல மரியாதையா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ, அது நல்லது. சரியா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல சத்சங்கத்துல இருப்பா, சிலருடைய வம்புகள் சில பேர் கண்ணதுக்கு பார்த்துட்டு இருக்க. பல வீடுகள்ல சத்சங்கத்துல இருந்துட்டும் துசங்கத்தை அப்படி ரசிப்பா, துசங்கத்திற்கு அவளை கொண்டாடுவா, துசங்கத்துல இருக்கிறவா சொல்றத அப்படியே நம்புவா. துசங்கம்னா அவளுக்கு இந்த சத்சங்கத்துல இருக்கவா சத்சங்கம்லாம் வேண்டாம் அவளுக்கு. அந்த வார்த்தையை கேட்டு கண்ணெதிர்க்க வீணா போகிறவர்கள் பல பேர் பார்த்துட்டு இருக்கேன். நிஜமாவே ஒருத்தர் ரெண்டு இல்லை, குடும்பமாவே அப்படி போறவாள்லாம் பார்த்திருக்கேன் நான். அதனால எப்பொழுதுமே குருவிடத்துல அந்த நன்றியோட இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ, நிதானமா இருங்கோ. உங்கள் குருவை விட்டு நீங்கள் விலகுவதற்கான காரணமா இருக்கக்கூடிய எதுவாகினும் அது துசங்கம்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு தத்துவம் சில பேருக்கு இழந்த பிறகுதான் புரியும். குரு தத்துவம் இருக்கும்போது ஜாக்கிரதைப்படுத்திக்கோங்க. சமர்த்த ராமதாசர் அழகான குரு. அதை ஜோரா புரிஞ்சின்றார்கள். அந்த புரிஞ்சின்றவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. அதனாலதான் மனாச்சே ஸ்லோகா இதெல்லாம் எழுதி விஷயத்தை சொல்லி அவ்வளவு மதங்களை ஸ்தாபிதம் பண்ணி பெரிய காரியங்கள் பண்ணார். குரு உங்களை பெரிய காரியங்கள் சாதிப்பதற்காக செய்வதற்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பெரிய காரியங்களை
பண்றதுக்கு பக்குவப்படணும். பக்குவப்படுறதுக்காகத்தானே வாழ்க்கை. ஆபீஸ் போனாலும் பக்குவப்படுறோம் இல்ல, கல்யாணமானா பக்குவப்படணும் இல்ல, குழந்தை பெற்றுக்கணும்னா பக்குவப்படணும் இல்ல, குழந்தைய பெற்ற பிறகும் பக்குவப்படுத்தணும் இல்லையா, பக்குவப்படணும் இல்லையா, ரெண்டுமே இருக்கு இல்லையா. பக்குவம் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ரகசியம், பக்குவப்படுதல். நீங்க சத்சங்கத்துக்கு வர்றது பக்குவப்படுறதுக்காக, அடுத்த வாழை பத்தி வம்பு பேசுறதுக்காக இல்லை. இது ரொம்ப நியாயமான விஷயம், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா வேணாபாய், அக்காபாய், கல்யாண் சுவாமி, உத்தவ், தத்தாத்திரேய, இப்படி ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு விதமா பக்குவப்படுத்துற அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் தயாராகித்தான் ஆகணும். இந்த ப்ராசஸ் உண்டு. கல்யாணம் ஆகிறதுன்னா அந்த கணவன் மனைவி அந்த ப்ராசஸ் உண்டு. அதுல எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் உண்டு. ஆசை உண்டு, அன்பு உண்டு, காதல் உண்டு, வெறுப்பு உண்டு. அதெல்லாம் கோத்ரூ பண்ணித்தான் ஆகணும். பிரதி குழந்தை பிள்ளைய சுமக்கிறான்னா தலை சுத்துறது, வாந்தி வர்றது, அன்ஈசினஸ் இருக்கிறது, உள்ளுக்குள்ள குழந்தை அதெல்லாம் உண்டு. இப்போ உள்ளுக்குள்ள குழந்தை அதை உதைக்கிறது, குழந்தை வளர்றது, இது எல்லாமே உண்டு. பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். உடம்பு நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது, யோகா பண்றது, வாக்கிங் பண்றது, நல்ல ஹெல்தி ஃபுட். நான் திரும்பி சொல்ல, டயட் வேற, ஹெல்தி ஃபுட் வேற. நீங்க டயட்ன்ற வார்த்தை உண்மையை சாப்பிட நினைச்சிருக்கேன். ஹெல்தி ஃபுட், உங்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளும் ஆகாரங்களை நீங்கள் சாப்பிடுறீர்கள். அப்போ உடம்பு நல்லா இருக்கும். உங்க உடம்புக்கு எதெல்லாம் ஒத்து வராதோ அதுல இருந்து நீங்க தான் விலகி நிற்கணும். உங்க உடம்ப சத்தா உபயோகப்படுது. சத்சங்கமே இருக்குன்னா உடம்பையும் நேரத்தையும் உங்க எமோஷனையும் வார்த்தைகளையும் புத்தியையும் சிந்தனைகளையும் காதுகளையும் கால்களையும் கைகளையும் பாசிட்டிவா உபயோகப்படுத்திக்கிறதுக்கு. சத்சங்கம்ன்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு தப்பான காரியங்கள் பண்றீர்கள் அப்படின்னா அது பகவானுக்கு தெரியும். எதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்குமோ அந்த எரியதை பிடுங்குவான். இது நான் திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் பகவான் ஒவ்வொரு விதமான மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்கறான். இதனால இன்னைக்கு என்னுடைய மூடுது அதனால எப்படி கொடுக்க மட்டும் நான் சொல்றேன் மட்டும் நினைச்சிட வேண்டாம். புரியுறதா? உங்களுக்குள்ள கேள்விகளை கேளுங்க, உங்களுக்குள்ள பதில்கள் கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். சமர்த்த ராமதாசர் அப்படித்தான் பக்குவப்படுத்துறார் ஜனங்களை. அழகா சாஃபல், அங்க ராமர் கோவில், ராமநவமி உற்சவம், ராம உற்சவம் கூடவே நம்ம ஆஞ்சநேய உற்சவத்தோட பூர்த்தி பண்றார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. எல்லாம் சரியா போறதான் பார்த்துப்பார். அவர் பாட்டுக்கு தனியா போய் உட்காந்து எங்கேயாவது பக்கத்துல ஏதான மலை குகை இருக்கும், கல் அப்படின்னு சொல்லுவா, கேர்ள் கேர்ள் மராட்டியில கேர்ள் அப்படின்வா. அங்க உட்காந்து தியானம் பண்ணுவார். அந்த தியானம் மக்களுக்கு நல்லது பண்ணும். அவருக்கு வெறும ஒரு சாஃபல் ராம் மந்திர் இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய உற்சவம் அதுல மட்டும் அவர் திருப்தி இல்லாது சாஃபல் கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய சிஷ்யாளுக்கு. ஆனா இவருக்கு இன்னும் அவருக்கு வெறும் ஒரு ராம ஜென்ம உற்சவம் பெருசு இல்லை, அவருக்கு ராம ராஜ்யம் பெருசு. அந்த மனாத்தே ஸ்லோகா சொல்லி சொல்லிதான் ஜனங்களுக்கெல்லாம் அவ பசங்க அந்த அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் பக்குவப்படுத்துறார். அதை கூட ஒரு முதல் ஸ்லோகம் சொல்லும் பொழுது கணாதீஷ ஜோயீஷ சர்வாம் குணாஞ்சா மூலா மூலா மூலாரம்ப
ஆரம்ப தோ நிர்குணாச்சா நமூம் சாரதா மூல சத்வாரவாச்சா கமூம் பந்த ஆனந்த யா ராகவாச்ச. அவர்தான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த மூலத்தை நான் பிடிச்சுக்கிறேன். எல்லா விதமான புத்திக்குமான மூலாதார சக்தி. நமூம் சாரதா, சாரதா தேவி. எல்லா விதமான ஞானத்திற்கும் அவளே மூலம். அதனால அவளையும் நமஸ்காரம் பண்றேன். இவர்களுடைய அந்த புத்தி ஞான பலத்தை கொண்டு எல்லையில்லாத ராமன்ற ராகவனை அழகா அடையறதுக்கான வழிகளை நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்ற. அப்ப அடுத்த ஸ்லோகத்தை சொல்லார். ரொம்ப ஆரம்பம் மனாசா ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகம் சொல்லார். மனா சஜ்ஜனா பக்தி பந்தேச்சி ஜாவே ஹரி ஸ்ரீஹரி பாவிஜேதோ ஸ்வபாவே ஜனீ நிந்தியதே சர்வே சோடூனி தியாவே ஜனீம் வந்தியே தே சர்வபாவே கராவே. நேர்மையும் பக்தியுமான சஜ்ஜனங்களுடைய பாதையை நாம போவோம். அதுதான் சஜ்ஜனங்களுடைய மனசே அந்த சஜ்ஜனங்களுடைய பாதையில போவோம். அதுதான் நம்மள தரி ஸ்ரீஹரி பாவிஜேதோ ஸ்வபாவே, அதுவே தானாகவே நம்மள ஸ்ரீஹரி அடையக்கூடிய பாதையில வச்சுட்டு போகும். எதெல்லாம் மகாத்மாக்களும் சாஸ்திரங்களும் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளி இருக்கோ அதை விட்டுடுவோம். மனசை அப்படியே பக்தியில இழுத்துண்டு போவோம். பிரபாதே மணிராம சிந்தீத ஜாவா புடே வைகரி ராம ஆதிவதாவா சதாச்சார ஹாத்தோர சாண்டூம் நயேதோ ஜனீம் தோச்சி தோ மான்வி தன்யஹோதோ. ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்தோடனே ராமனை நினைப்போம். ராம நாமத்தை சொல்லிண்டே நம்ம எல்லா காரியங்களையும் ஆரம்பிப்போம். எப்பொழுதுமே சதாச்சாரம் அதுல ஸ்ட்ராங்கா நம்ம சதாச்சாரத்தை குட் பிஹேவியர்ல இருக்கணும். யாருக்கு சதாச்சாரம் இருக்கோ அவனுக்கு தான் உலகத்துல மரியாதை. அழகா இருக்குல்ல, சிம்பிள். அடுத்து சொல்றார், மனா வாசனா துஷ்ட காமா நயேரே மனா சர்வதா பாப புத்தி நகோரே மனா சர்வதா நீதி சோடும் நகோஹோ மனா அந்தரீம் சார விசாரராஹோ. நம்மளுடைய துஷ்ட எண்ணங்கள்னால துஷ்ட ஆசைகள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. பாபமான எண்ணங்கள் நம்ம மனசுல வராம நாம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம எப்பொழுதுமே எது உண்மையோ எது சத்தியமோ அதுல தான் கவனம் வைக்கணும் அப்படின்றார். இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம். சஜ்ஜனங்களுடைய பாதை எது? வம்பு பேச மாட்டார். சஜ்ஜனங்களுடைய பாதை என்ன? சத்தியத்தை பேசுவார். சஜ்ஜனங்களுடைய பாதை என்ன? நாம ஜபம் பண்ணுவார். சஜ்ஜனங்களுடைய பாதை என்ன? கர்மாக்களை பண்ணுவார். சஜ்ஜனங்கள் ஒரு நாளும் பேராசை மனிதர்களோட பழக மாட்டார். பேராசை பிடிச்ச சுயநலம் பிடிச்ச தற்பெருமை பேசக்கூடிய ஜனங்களோட சகவாசம் வச்சுக்க மாட்டார். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு விலை கொடுக்க மாட்டார்.
ராமனை தேவையில்லாம தவறா பேசின, தவறா நடத்தின ராமனை விட்டு விபீஷணன் விலகினான். அதனாலே விபீஷணன் தப்பிச்சான். கும்பகர்ணன், மாரீச்சன் இவர்கள்லாம் ராமன நிந்தனை பண்ண சதாச்சாரம் இல்லாத ராவணனோட இருந்ததனாலே தங்களையும் இழந்தார்கள், சுகத்தையும் இழந்தார்கள், வாழ்வையும் இழந்தார்கள். அதனால சஜ்ஜனங்களுடைய பாதை, stick on to the path of sajjanas. ஓகே, இப்படி எல்லாம் மனாச்சய ஸ்லோகா சொல்லி சிஷ்யாளுக்கு வழி காட்டினார் நம்முடைய சமர்த்த ராமதாசர். ஸோ இதெல்லாம் ஜபிச்சு ஜபிச்சு இவா போய் ஜனங்களுக்கு பிக்ஷை எடுக்கும்பொழுது இவாள்லாம் சொல்லுவா. கல்யாண சுவாமி எழுதி ஒவ்வொருத்தர் காப்பி எழுத்துக்க சொல்லி அவாவா எழுதிட்டு இதை மனப்பாடம் பண்ணி நித்தியம் பிக்ஷை எடுக்க போகும்போது இதை ஜபிச்சு 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 இது அந்த சம்சாரிகளுடைய மனசுலையும் சத்புத்தி வரும். அந்த சத்புத்தியினாலே அவர்களுக்கு ராமரா கோவில் கட்டுறதுக்கான கைங்கரியம் என்ற புத்தி வந்தது. அதனாலே அவர்கள் ராமர் கோவில் கட்டினார்கள். ஸோ பிரஜைகளை சரி பண்ணி பிரஜைகளை கொண்டு ஒரு ராமராயா கோவில் சாஃபல்ல கட்டினார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்தி இன்னொரு பக்கம் அப்பப்போ போய் அவர் ஒரு கள் அப்படின்னா குகை நல்லா பெருசாக இருக்கும். நான் சில குகைகள்லாம் போயிருக்கேன். சில குகைகள்லாம் ஒரு சின்ன ஒரு 6x9 6x10 சைஸ் நேச்சுரலி ஃபார்ம்டே, மனுஷாலாம் உண்டாக்கினதில்லை. அந்த சிங்கம்லாம் போயிருக்கும் தெரியுமா, சிங்கம் புலியெல்லாம் அந்த மாதிரி குகையில் இருக்கணும் உண்டு. மலை தாழ்வரைகள்னு சொல்லுவாங்க. மலைக்குள்ளே ஒரு குகை இருக்கும், அதில் உட்காந்து மழையில் கோவர்தனகிரியில் அந்த மாதிரி உண்டு. அங்கங்கே நிறைய கிருஷ்ணன் உட்காந்துருக்கேன், நிறைய மகாத்மாக்கள் அங்கெல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கான் இருக்கு. நான் அந்த மாதிரி பார்த்த குகைகள் நம்ம வேதவியாச குகை, அதுக்கப்புறமா வேதவியாச குகை வந்து பத்ரிநாத் பத்ரிநாத் வந்து மே 12ஆம் தேதி திறக்கிறார்கள். வசந்த பஞ்சமி அன்று தான் பத்ரிகாசிரமம் கோவில் திறக்கிறத பற்றியதான விஷயங்கள்லாம் வரும். அப்பதான் டிசைட் பண்ணுவோம். மகாசிவராத்திரி அன்னைக்கு கேதார்நாத் திறக்கிறத பற்றி தீர்மானிப்பார்கள். முக்காவாசி அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம யமுனோத்ரி கங்கோத்ரி திறந்துருவார்கள். பத்ரிநாத் கேதார்நாத் மட்டும் அப்புறமா டிசைட் பண்ணுவார்கள். அது வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் பத்ரிநாத் கோவில் திறக்கிறனால தீர்மானிப்பார்கள். ஸோ இந்த வருஷம் மே 12ஆம் தேதி பத்ரிகாசிரம கோவிலானது திறக்கப்படுகிறது. டும் 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 டும். சரியா? ஆனந்தம் பரமானந்தம் நித்யானந்தம் சுகம். லைஃபே ஆனந்தம் தானே எப்பொழுதுமே. அதனால சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி நிறைய குகையில போய் உட்கார்ந்துருப்பார். அப்ப நிறைய குகைகள்ல போய் உட்கார்றதும் அவருக்கு அதுல போய் தியானம் பண்றதும் உலகத்திற்காக தபஸ் பண்றதும் அவருடைய தர்மமா வச்சுருந்தார். அது ஒரு தர்மம், குருவினுடைய தர்மம், ஏகாந்த தர்மம். தபஸ் ஏன்னா மனுஷர்களுடைய பாபங்கள், அகம்பாவங்கள், தற்பெருமைகள், ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கணும் பல சந்தர்ப்பங்கள்ல. இல்லாட்டி எல்லாருக்கும் தாங்காது. அதெல்லாம் மீறி தான் சில சந்தர்ப்பங்கள்ல நாரத மகரிஷி, துர்வாசர் இவர்கள்லாம் சாபம் கொடுத்துடுறார். அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா மனுஷால் தங்களுடைய அகம்பாவத்தினாலே, துஸ்சங்கத்தினாலே, வம்புனாலே சாபத்தை வாங்கிப்பா.
நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். தஸ்மாத் ஜாக்ரத 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 ஜாக்ரத. அவர்களா யாருக்கும் போய் சாபம் கொடுக்கறதே கிடையாது மகாத்மாக்கள். நம்முடைய புத்தி, நம்முடைய அகங்காரம், நம்முடைய தற்பெருமை, நம்முடைய துசங்கம், நம்முடைய வம்பு, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய மனசு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பரிகாசம், இளக்காரம், கிண்டல், இதெல்லாம் தான் பிரச்சனை. சரியா? ஸோ ராதே கிருஷ்ணா. ஓகேவா? சமர்த்த ராமதாச சந்திரகிரி கேர்ள், கேர்டுன்னா ஃபோர்ட், கேர்ள் அப்படி, கேர்ள அப்படின்னா கேர்ள் அப்படின்னா குகை, கேர்டு கேர்டு அப்படின்னா கோட்டை, ராய்கட். மராட்டியில கேர்டு அப்படின்னு சொல்லுவோம், கோட்டை நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராய்கட், சந்திரகிரி கேர்டு அப்படி நிறைய உண்டு. இந்த சந்திரகிரி மவுண்டன், அங்க ஒரு குகையில தபஸ் பண்றதுக்கு அவர் அப்படி போயிட்டே இருப்பார். எங்கேயாவது தோணும் அங்க போய் உட்காந்துருவார். அவர் கூடவே அவருடைய பிரிய சிஷ்யன்னா அந்த பிரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உங்களுடைய பக்தியினாலே, ஸ்ரத்தையினாலே, நம்பிக்கையினாலே, கடமையினாலே, பொறுப்பினாலே சம்பாதிக்கிற விஷயம். குருவுக்கு எல்லார் மேலேயும் பிரியம் உண்டு. நீங்க கரெக்டா அவ்வளவு அழகா உங்களுடையதான அந்த கர்மாக்கள்ல ஸ்ரத்தையோட இருக்க 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 குருவினுடைய பிரியம் அப்படியே அருவியா வர்ஷிக்கும். நான் என் அனுபவத்துல கண்ட உண்மை. எப்பெல்லாம் நான் தற்பெருமையிலையும் அகம்பாவத்திலும் அப்பெல்லாம் குருஜிமா திரும்பி கூட பார்க்க மாட்டா, பேசக்கூட மாட்டார்கள். அப்ப தெரியும், ஓ அதே நான் பக்தியில இருக்கேன், ஸ்ரத்தையில இருக்கேன், நம்பிக்கையில இருக்கேன், வினயத்தோட இருக்கேன், கர்மாவை பண்றேன்னா அப்படி குழந்தை மாதிரி பழுவா. அது என்ன அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். நான் ஒரு சிஷ்யனாக என் குரு என்னிடத்துல இருந்ததை வச்சே நான் சொல்றேன். குரு தத்துவம் ரொம்ப பெருசு, அப்படிதான் நான் சொல்ல முடியும். சரியா? அப்ப ஒரு குகைக்குள்ள போற நல்லா இருக்குன்னு உட்கார்ந்து விடுறார். முக்காவாசி இந்த புலி, சிங்கம் இதெல்லாம் இந்த மாதிரி அந்த குகைக்குள்ளதான் இருக்கும். ஸோ இவர் உள்ள நுழையும் பொழுது அங்க ஒரு புலி இருக்கு. இவர் பாட்டுக்கு ஓரத்தில் அவருக்கு புலி இருக்கிறதுனால பிரச்சனையோ டென்ஷனோ அதை அவர் தொந்தரவு பண்ண போறதுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஓரத்தில் உட்கார்ந்தார். புலி பார்க்கற முதல்ல உரிமை பார்க்கறது. இந்த உருவத்துலாம் அவர் பயப்படவே இல்லை. மனுஷாளுடைய இந்த திமிருத்தனம், கோபம், அகம்பாவம் இதுக்கெல்லாம் யாரா பயப்படுவாளா? அது குருவா இருக்கோ பயப்படுவாளா? அந்த மாதிரிதான் மகாத்மாக்கள். இப்ப புலிக்கு என்னன்னா அகம்பாவம், அது என்னோட தெரிஞ்சது, நீ எப்படி உள்ள வருவாயின்னு. அந்த பயம் அதுக்கு உரும இருக்கு. இந்த அகம்பாவ உருமல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். அழகா ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து கூட கல்யாண சுவாமி அவர் பயப்படவே இல்லை. அவருக்கு குரு பலம். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு ரொம்ப தெளிவான ஒரு மனசு அவருக்கு. புலி பார்த்தது அதுக்கு இன்னும் என்ன திமிரு, என்ன பார்த்து பயப்படலையா அப்படின்னு அந்த புலி அப்படி பாயாது பார்த்துட்டே இருந்தார். அப்படியே பாயும் பொழுது நீ சினிமாலாம் பார்த்திருப்பேள், கேட்டிருப்பேள். உண்மையாவே நல்ல பலசாலி சமர்த்த ராமதாசர்
அந்த புலியுடைய முன்னங்கால பிடிச்சு அதை எப்படி தூக்கி அப்படியே ஒரு தள்ளு தள்ளுறாரு. சும்மா இல்லை, டெய்லி அவ்வளவு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடியவர். அத்தனை ராமநாமம் ஜபிக்கக்கூடியவர். அவ்வளவு தூரம் தன் இந்திரியங்களை ஜெயிச்சவர். யார் மேலேயும் வெறுப்போ கோபமோ இல்லாதவர். இந்த புலியினுடைய திமிருக்கெல்லாம் அடங்குவார். புலியுடைய திமிரு அடக்கிட்டு தான் நம்ம வேலை. பிடிச்சு அது முறைக்க இவர் முறைக்க, அது கண்ணோட கண் யாரும் பார்த்தது இல்லை. மகானு திரும்பிப்பா கண்ணை மூடிப்பாத. கண்ணோட கண் நிஜமாவே அந்த புலியினுடைய கோபத்தை விட பல மடங்கு கோபம் இருக்க முடியும். என்ன யார்கிட்ட விளையாடுற அப்படின்னு ஒரு பார்வை. சத்தியமா யமனையே பார்ப்பார்கள். புலி தானே. அகம்பாவம், தற்பெருமை, இதுக்கெல்லாம் அசர ஆள் கிடையாது. சரீர பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, புத்தி பலம் இருக்கு அப்படின்னு யாராவது விளையாடிட்டானா அந்த பார்வையிலேயே இடிச்சிடும். நிஜமாவே மூன்றாவது கண் இல்லாத சிவன் குரு. நான் பார்த்திருக்கேன் குருஜி அம்மாவுடைய கோபத்தை. இந்த கோபத்தை பார்த்தோன்னே ஓ தப்பு பண்ணிட்டேம்மா மன்னிச்சிடுங்க, பயம்லாம் இல்லை. ஓ தப்பு பண்ணிட்டு உணரணும், அவ்வளவுதான். இங்க பயமுறுத்துற வேலையே கிடையாது குருவுக்கு. உணர்ந்த உடனே அப்படியே சாதாரணமா ஆயிடுவான். அதுக்கப்புறம் நான் திருத்திண்டு நான் என் கர்மாவை பண்ணும்போது குருஜி அம்மாவோட அந்த கோபம் அப்படியே காணாம போயிடும். என் குரு சர்வசிரேஷ்டம். புலி அப்படி ஒரு தள்ளு தள்ளன, அது ஒரு மூளை போய் விழுந்தது. கல்யாண சுவாமி பார்த்துட்டு இருக்காரு. புலி பார்த்தது அதான் இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணல. திரும்பியும் பிடிச்சார். அப்படியே பிடிச்சு அப்படியே நிறுத்தி வச்சு கண்ணோட கண்ணை பார்த்து அப்படியே அடங்கிறது புலி. அடங்கி அப்படியே அமைதியா உட்காந்துடுத்து. அதுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவரை நான் எதிர்க்க முடியாது, ஆனா இவரால் எனக்கு தொந்தரவு இல்லை, நானும் அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன். அதானே அந்த மனோபலம், நாமபலம், புத்தி பலம், தேகபலம், ஆன்ம பலம், தியான பலம், ராமபலம், இது எல்லாம் இருந்தது யாருக்கு? பரதனுக்கு. அந்த பரதன் தான் புஷ்ய நட்சத்திரத்தில பிறந்தவன். நேற்றைய கேள்விக்கான பதில். சமர்த்த ராமதாசர் அந்த புலியோட குகையில வாழ ஆரம்பிச்சிட்டார். புலி பாட்டு வெளில போகும், அது வேட்டையாட்டு வரும், இங்க வந்து உட்காந்துக்கும். அவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். இவர் பாட்டுக்கு தியானம் பண்ணுவார். ஸ்ரீராம ஜெயராமன் பலம் ஜபிப்பார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. நீங்க கேள்வி கேட்கலையோ, அந்த மாதிரி புலியோடு ஒரு குகையில உட்கார்ந்து தபஸ் பண்ண மகாராஷ்டிராவினுடைய சாது யார்? ராதே கிருஷ்ணா. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर तीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद भारत माता की जय. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப சின்சியர் சப்ஜெக்ட். உங்களை எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காகவும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவும் சஜ்ஜனங்களுடைய பாதையில் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பெரியதான ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காகத்தான் இந்த சத்சங்கம் நாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் பெரியதான ராமராஜ்யம், பெரியதான ஹிந்துஸ்தானம், பெரியதான வாழ்க்கை பயணத்தில் போயிட்டு இருக்கோம். ஸோ அதற்காகத்தான் இன்றைய சத்சங்கம்.
சமர்த்த ராமதாசருடைய ஆக்ஞைப்படி குரு மகாத்மியத்தை சொல்லியிருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் மை மூட் ஸ்விங், என்னோட மூட் ஸ்விங்கு, என்னோட நீங்கள் இந்த கதை சொல்லுமா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.